ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 30/4/1982. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு விஸ்தாரத்தை புள்ளியில் உள்ளடக்குங்கள். பாப்தாதா அனைவரையும் இந்த உடல் மற்றும் உலகத்தில் இருந்து தூரமாக அழைத்து செல்வதற்காக இந்த பௌதிக உடல் மற்றும் உலகத்தில் வராங்க. தூரதேசவாசி அனைவரையும் தூரதேசவாசிகளாக ஆக்குவதற்காக வராங்க. தூரதேசத்துக்கு இந்த உடல் செல்லாது. தூய்மையான ஆத்மா தந்தையின் கூடவே தன்னுடைய தேசத்துக்கு செல்லும். அப்படின்னா செல்வதற்காக தயாராகிட்டீங்களா? அல்லது மூட்டை கட்டுவதற்கு இன்னும் மிச்சம் ஏதாவது இருக்குதான்னு கேட்குறாங்க பாப்தாதா. எப்போ ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்றீங்க அப்படின்னா விஸ்தாரமாக இருக்கும் பல பொருட்களை ஒன்றாக சேர்த்து கட்டி இடம் மாறி செல்றீங்க. அந்த மாதிரி தூரதேசம் மற்றும் தன்னுடைய இனிமையான இல்லத்துக்கு போகிறதுக்காக தயாராக வேண்டும். அனைத்து விஸ்தாரத்தை புள்ளியில் உள்ளடக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க பாபா. தூரதேசம் மற்றும் தன்னுடைய இனிமையான இல்லத்துக்கு செல்வதற்காக என்ன தயாராக ஆகணும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அனைத்து விஸ்தாரத்தை புள்ளியில் உள்ளடக்க வேண்டியதாக இருக்கும். அந்த அளவு உள்ளடக்கும் சக்தி, சுருக்கப்படுத்தும் சக்தியை தாரணை செஞ்சிட்டிங்களான்னு பாபா கேட்குறாங்க. நேரத்துக்கு தகுந்த மாதிரி பாப்தாதா கிட்ட இருந்து இப்போ ஒரு நொடியில் என்னோடு வா அப்படின்னு உத்தரவு கிடைச்சது அப்படின்னா ஒரு நொடியில் விஸ்தாரத்தை உள்ளடக்க முடியுமான்னு கேட்குறாங்க. உடலினுடைய குடும்பம், உலகத்து குடும்பம், சேவையின் குடும்பம், இன்னும் மிச்சம் இருக்கும் பலகீனமான எண்ணங்களின் மற்றும் சமஸ்காரத்தின் குடும்பம். அப்படி அனைத்து விதமான குடும்பத்தில் இருந்தும் விலகியவராக ஆகி கூடவே தந்தையுடன் செல்லும் அன்பானவராகவும் ஆக முடியுமா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அல்லது ஏதாவது குடும்பம் தன் பக்கம் கவர்ந்து இழுக்குமான்னு கேட்குறாங்க. அனைத்து பக்கத்தில் இருந்தோம் அனைத்து குடும்பங்களின் பிடிப்பையும் விட்டுட்டீங்களா? அல்லது ஏதாவது குடும்பம் தன் பக்கம் கவர்ந்து இழுக்குமான்னு கேட்குறாங்க பாபா. அனைத்து பக்கங்களில் இருந்து அனைத்து குடும்பங்களினுடைய பிடிப்பை விட்டுட்டீங்களா? அல்லது ஏதாவது ஒரு பிடிப்பு அற்பகால ஆதரவாகி தந்தையினுடைய ஆதரவு மற்றும் துணையில் இருந்து தூரமாக ஆக்கிடுமான்னு கேட்குறாங்க. செல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தை வச்சிங்க. இப்போ செல்லணும் அப்படிங்கிற உத்தரவு கிடைக்குதுன்னா டபுள் லைட் அப்படிங்கிற விமானத்தின் இருக்கையில் அமர்ந்து பறந்து செல்ல முடியுமா? அந்த மாதிரி தயாராகி இருக்கீங்களா? அல்லது இப்போது இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு யோசிப்பீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. சுருக்கத்தில் கொண்டு வரும் சக்தியை இப்போ காரியத்தில் ஈடுபடுத்த முடியுமா? அல்லது என்னுடைய மாணவர்கள், என்னுடைய குடும்பம், அதாவது உலக குடும்பம், என்னுடைய வெளி உலக வேலை போன்றவை நினைவில் வராதுதான் இல்லையான்னு கேட்குறாங்க. எப்படி நீங்கள் ஒரு நாடகத்தை நடித்து காண்பிக்கிறீங்க, அந்த மாதிரியான எண்ணங்களை இப்போ எண்ணணும், பிறகு திரும்பி செல்வோம். அந்த மாதிரி நாடகத்தில் காண்பித்தது போல உடன் செல்வதற்கான இருக்கையை பெறும் உரிமையிலிருந்து வஞ்சிக்கப்பட்டுடக்கூடாது. இப்பொழுது மிக அதிகமாக விஸ்தாரத்தில் செல்றீங்க, மேலும் இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும். ஆனால் விஸ்தாரம் எவ்வளவு அதிகரித்து கொண்டு இருக்குதோ அந்த அளவு விஸ்தாரத்தில் இருந்து விலகி இருப்பவராகி மற்றும் உடன் செல்லும் அன்பானவராக ஆகணும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. ஏதேனும் ஒரு பக்கத்தின் பட்டுதலின் கயிறு தங்கி போயிருந்துட வேண்டாம். அனைத்து பக்கங்களினுடைய கயிறுகள் துண்டிக்கப்பட்டு இருக்கணும். மேலும் அனைவரிட இருந்தும் விடை பெற்று இருங்க. எப்படி இன்றைய நாட்களில் இங்கு முன்பாகவே மரணத்தை கொண்டாடுறீங்க இல்லையா? ஆக அனைவரிடமிருந்தும் விடை பெற்றுட்டீங்க இல்லையா?
அந்த மாதிரி அனைத்து குடும்பங்களின் பந்தங்களில் இருந்து விடை பெற்றிடுங்க. நிறைவு விழாவை கொண்டாடுங்க. பறக்கும் கலையில் செல்வதற்கான பறக்கும் இருக்கை எப்பொழுதும் தயாராக இருக்கட்டும். எப்படி இன்றைய உலகத்தில் கூட யுத்தம் தொடங்குது அப்படின்னா, அங்கே உள்ள ராஜா அல்லது ஜனாதிபதி தேசத்தை விட்டு வெளியேறுவதற்கான வழியை முன்பாகவே தயார் செஞ்சுடுவாங்க. அந்த நேரம் இதை தயார் செய்யுங்க அப்படின்னு உத்தரவு இடுவதற்கான நேரம் மற்றும் வாய்ப்பு வசதி இருக்காது. யுத்தம் அப்படிங்கிற சமீட்சை கிடைத்த உடனேயே ஓடிடுவோம். இல்லை அப்படின்னா என்ன ஆயிடும்? ராஜா மற்றும் ஜனாதிபதிக்கு பதிலாக சிறை பறவையாகி ஆயிடுவாங்க. இன்றைய நாட்களில் பொறுப்பில் இருப்பவராக இருக்கும் அற்பகால அதிகாரி ஆத்மாக்கள் கூட முன்பாகவே தன்னுடைய ஏற்பாடுகளை செய்து வச்சிருப்பாங்க. அப்படின்னா நீங்கள் யாரு அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இந்த சங்கமயுகத்தினுடைய கதாநாயகன் பாத்திரத்தை ஏற்று நடித்து வரும் விசேஷ ஆத்மாக்கள். ஆகையினால உங்கள் அனைவருக்கும் கூட முன்பாகவே ஏற்பாடுகள் செய்திருக்கணும் இல்லையா? அல்லது அந்த கடைசி நேரம் செய்வீங்களான்னு கேட்குறாங்க. ஒரு நொடிக்கான வாய்ப்பு தான் கிடைக்கும். பிறகு என்ன செய்வாங்க? யோசிப்பதற்கும் நேரம் கிடைக்காது. செய்யவா அல்லது வேண்டாமா, இதை செய்யவா அதை செய்யவா அப்படின்னு யோசிக்கிறோம். உடன் வருபவர்களுக்கு பதிலாக ஊர்வலத்தில் வர்றவங்க ஆயிடுவாங்க. ஆகினால இறுதி வாகன நிலை, அதாவது கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்ட கர்மாதீத நிலை, அந்த மாதிரி கர்மாதீத நிலையினுடைய வாகனம், அதாவது இறுதி வாகனம், அந்த வாகனம் மூலமா ஒரு நொடியில பறந்து செல்வீங்க. வாகனம் தயாராக இருக்குதா அல்லது நேரத்தை எண்ணிக்கொண்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. இப்போ இது நடக்கணும், அது நடக்கணும், அதற்கு பிறகு ஆகும் என்று அப்படியே யோசிக்கலையே. அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுங்க. சேவையினுடைய சாதனங்களையும் உபயோகிங்க. புது புது திட்டங்களை உருவாக்குங்க. அதற்கொன்றும் தடை இல்லை. ஆனால் பக்கங்களில் கயிறை கட்டிட்டு விடாதீங்க. பக்கத்தில் கயிறை கட்டி விட்டுடாதீங்க. குடும்பத்துக்குள்ளே வந்தவுடன் தாமரை மலராக ஆகணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. திரும்பி செல்வதற்கு தயாராக ஆகணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. எப்பொழுதும் தனது இறுதி நிலைக்கான வாகனமாகிய விலகி இருப்பவராகவும் அன்பானவராகவும் ஆகணும், அதாவது ஞாரா பியாராவாக ஆகணும் அப்படிங்கிற அந்த சிரேஷ்ட சாதனத்தை சேவையினுடைய சாதனங்களில் மறந்துடாதீங்கிறாங்க பாபா. சேவை அதிகமாக செய்யுங்க, ஆனால் விலகி இருப்பது அப்படிங்கிற அந்த விசேஷத்தை விட்டுடாதீங்க. இப்போ இந்த பயிற்சிக்கான அவசியம்தான் இருக்குது. இருந்தால் முற்றிலும் விலகி இருப்பவராக இருந்துடுறீங்க அல்லது முற்றிலும் அன்பானவராக ஆகிடுறீங்க. ஆகினால விலகி இருப்பது மற்றும் அன்பாக இருப்பதில் சமநிலை வைங்கிறாங்க பாபா. சேவை செய்யுங்க, ஆனால் என்னுடையது என்பதிலிருந்து விலகி இருந்து சேவை செய்யுங்க. புரிந்ததா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க பாபா. இப்போ புது புது கயிறுகளையும் தயார் செஞ்சிட்ருக்கீங்க. பழையவை துண்டித்து கொண்டு இருக்கிறது. புரிந்து கொண்டும் புது கயிறுகளை கட்டுறாங்க. ஏன்னா நன்றாக ஜொலிக்கும் கயிறுகள். ஆகையினால இந்த வருடம் என்ன செய்யணும்? பாப்தாதா சாட்சியாகி குழந்தைகளுடைய விளையாட்டை பார்க்குறாங்க. கயிறுகளை கூட கட்டக்கூடிய அந்த பந்தயம் கூட ஒருவர் இன்னொருவரை விட முன்னுக்கு சென்று கொண்டிருக்கிறாங்க. ஆகையினால விஸ்தாரத்தில் சென்றாலும் எப்பொழுதும் சார ரூபத்தில் இருங்கிறாங்க பாபா. தற்சமயம் சேவையினுடைய ரிசல்ட்டில் முடிவில் குவான்டிட்டி மிக நன்றாக இருக்குது. ஆனால் இப்போது குவான்டிட்டியில் குவாலிட்டியை நிரப்புங்கிறாங்க பாபா. ஸ்தாபனை காரியத்தில் குவான்டிட்டியும் அவசியமாக இருக்குது. ஆனால் மரத்தில் இலைகள் பறந்து வளர்ந்து இருக்குது. ஆனால் பழம் தரல அப்படின்னா அதை விரும்புவீங்களா? இலைகளும் இருக்கணும், பழமும் கொடுக்கணும் என்றா அல்லது இலை மட்டும் இருந்தால் போதுமா? இலைகள் மரத்தினுடைய அலங்காரம், மேலும் பழம் வாழ்க்கைக்கு தேவையான நிரந்தர ஆதாரம். ஆகினால ஒவ்வொரு ஆத்மாவும்
ஒவ்வொரு ஆத்மாவையும் பிரத்யக்ஷ பலன் சொரூபமாக ஆக்குங்க. அதாவது விசேஷமாக குணங்களின் சக்திகளின் அனுபவம் நிறைந்தவராக ஆக்குங்க. வளர்ச்சி நன்றாக இருக்குது. ஆனால் எப்பொழுதும் தடைகளை அழிப்பவராக சக்திசாலி ஆத்மா ஆவதற்கான விதியை கற்றுக் கொடுப்பதில் விசேஷ கவனம் வைங்க. வளர்ச்சியின் கூடவே விதியை கற்றுக் கொடுப்பதற்கும் சித்தி சுரூபம் ஆக்குவதற்கும் விசேஷ கவனம் தேவை. அன்பானவர்களாகவும் சகயோகியாகவும் கண்டிப்பாக ஆவாங்க. ஆனால் தடைகளை பழைய சமஸ்காரங்களை அழித்து சக்திசாலியான ஆத்மா, அதாவது மகாவீராக ஆயிடணும் அப்படிங்கிற இதன் மேல் விசேஷ கவனம் வைங்க. சுயராஜ்ய அதிகாரியாக இருந்து உலக ராஜ்ய அதிகாரியாக ஆகும் இந்த மாதிரி குவாலிட்டி ஆத்மாக்களை அதிகப்படுத்துங்க. சேவாதாரியாக அதிகமாக ஆகியிருக்கீங்க. ஆனால் அனைத்து சக்திகளும் நிரம்பிய சம்பன்ன ஆத்மாக்களை மேடையில் கொண்டு வாங்க. இந்த வருடம் ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் விசேஷமாக அனுபவி மூர்த்தியாக விசேஷ அனுபவங்களின் சுரங்கமாகி அனுபவி மூர்த்திகளாக ஆக்குவதற்கான மகாதானம் செய்யுங்க. அதன் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவும் அனுபவத்தினுடைய ஆதாரத்தில் அங்கதனுக்கு சமமாக ஆயிடணும். இந்த மார்க்கத்தில் சென்றுட்ருக்கோம், முயற்சி செஞ்சிட்ருக்கோம், கேட்டுட்ருக்கோம், சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் என்று அப்படி கிடையாது. ஆனால் அனுபவங்களுடைய பொக்கிஷத்தை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற பாடலை பாடிக்கிட்டே குஷினுடைய ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே இருக்கணுங்கிறாங்க பாபா. இந்த வருடம் சேவையினுடைய உற்சவங்களின் கூடவே பறக்கும் கலையின் உற்சாகம் அதிகரித்து கொண்டே இருக்கட்டும். சேவையினுடைய உற்சவத்தின் கூடவே உற்சாகம் அழியாததாக இருக்கட்டும். அந்த மாதிரி உற்சவத்தை கொண்டாடுங்க. புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. எப்பொழுதும் பறக்கும் கலையின் உற்சாகத்தில் இருக்கணும். மேலும் அனைவருடைய உற்சாகத்தையும் அதிகரிக்கணும். இந்த வருடம் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு துறைகளின் ஆத்மாக்களுக்கு சேவை செய்து அனைத்து விதமான துறைகளை சேர்ந்த ஆத்மாக்களையும் தந்தையின் குழந்தையாக்கி பல்வேறு துறைகளின் பூச்செண்டை தயார் செய்து தந்தையின் எதிரில் கொண்டு வரணும். ஆனால் நீங்கள் அனைவருமே ஆன்மீக ரோஜா மலர்களாகத்தான் இருக்கீங்க. மரம் பல வகையாக இருந்தாலும் விஐபியாக இருக்கணும், வேறு வேறு பதவியில் உள்ளவர்களாக இருக்கணும், சாதாரணமானவர்களும் இருக்கட்டும், கிராமத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கட்டும். ஆனால் அனைவருக்கும் அனுபவங்களுடைய சுரங்கம் மூலமாக அனுபவி மூர்த்தியாக்கி பிராப்தி சொரூபமாக்கி எதிரில் கொண்டு வாங்க. இதைத்தான் ஆன்மீக ரோஜா மலர் அப்படின்னு சொல்கிறது. பூச்செண்டை தயாரிங்க. ஆனால் நான் எனது என்பதை கொண்டு வராதீங்க. என்னுடைய பூச்செண்டே அனைத்தையும் விட மிக நல்லது என்று நினைக்கிறவங்க ஆன்மீக ரோஜா மலராக ஆக முடியாது. நான் எனது என்பது வந்துடுச்சு அப்படின்னா பூச்செண்டு வாடிவிட்டது. ஆகையினால இவர்கள் பாபாவினுடைய குழந்தைகள், என்னுடையவர்கள் என்பதை மறந்துடுங்க. ஒருவேளை என்னுடையவர்கள் என்று ஆக்கினீர்கள் என்றால் அந்த ஆத்மாக்களையும் எல்லைக்கு அப்பாற்பட்ட அதிகாரத்திலிருந்து தூரமாக்கி விடுவீங்க. ஆத்மா எவ்வளவுதான் மகானாக இருந்தாலும் அனைத்தும் நிறைந்தவர் அல்ல, கடல்னு சொல்ல மாட்டோம். எனவே எந்த ஒரு ஆத்மாவையும் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியிலிருந்து வஞ்சிக்க வைத்திடக்கூடாது. இல்லை அப்படின்னா அதே ஆத்மாக்கள் வரும் நாட்களில் இவர்களை என்னுடைய குழந்தையாக ஆக்குபவர்களிடம் என்னை ஏன் வஞ்சிக்கப்பட்டவராக ஆக்கினீங்க அப்படின்னு புகார் சொல்லுவாங்க. அந்த நேரம் அவர்களுடைய புலம்பலை சகித்து கொள்ள முடியாது. அந்த அளவு துக்கம் நிறைந்த இதயத்தின் புலம்பலாக இருக்கும். ஆகையினால இந்த முக்கியமான விஷயத்தை விசேஷ கவனம் கொடுத்து புரிஞ்சுக்கணும். விசேஷமாக சேவையை நன்றாக செய்யுங்க. உடலின் சக்தி, மனதினுடைய சக்தி, செல்வத்தினுடைய சக்தி, சகயோகம் கொடுப்பதனுடைய சக்தி, அப்படி என்னென்ன சக்திகள் இருக்குதோ நேரத்தினுடைய சக்தியும் இருக்குது. இந்த அனைத்தையும் பயனுள்ள காரியத்தில் ஈடுபடுத்துங்க. எதிர்காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்காதீங்க. எவ்வளோ ஈடுபடுத்தினீங்களோ அவ்வளோ சேமிப்பானுச்சு. ஆகையினால என்ன செய்யணும் அப்படின்னு புரிந்து கொண்டீர்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அனைத்து சக்திகளையும் ஈடுபடுத்துங்க. தன்னை பறக்கும் கலையில் பறக்க வைங்க. மேலும் மற்றவர்களையும் பறக்கும் கலையில் கொண்டு செல்லுங்க.
உற்சாகத்திற்கான சுலோகனும் கிடைச்சிருக்குதான் இல்லையா? இந்த வருடம் இரட்டை உற்சாகம் கொண்டாடணும். மேலும் ஆன்மீக ரோஜா மலரின் பூச்செண்டை ஒவ்வொருவரும் தயார் செய்யணும். இன்று வந்திருக்கிறவங்க கூட விதவிதமான பூச்செண்டுகள் தான். நாலாபுறங்களிலும் உள்ளவர்கள் வந்திருக்கிறாங்க இல்லையா? பாரதம் மற்றும் வெளிநாடுகளில் பலவிதமான பூச்செண்டுகள் ஆகிட்டன இல்லையா? இரட்டை வெளிநாட்டினரும் கடைசி குளியல் பங்கு எடுத்துக்கொண்டாங்க. அவ்வாறு வந்ததற்காக பாப்தாதாவும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. வாழ்த்துக்களும் அனைவருக்கும் கிடைச்சிடுச்சு. மேலும் சந்திப்பு ஆயிடுச்சு இல்லையா? அனைவரும் சந்திச்சிட்டீங்க, வாழ்த்துக்களையும் பெற்றுட்டீங்க. இன்னும் என்ன இருக்குது? டோலி வரிசையாக வாங்க, மேலும் டோலி வாங்கி செல்லுங்க. அந்த மாதிரியான நேரம் வரப்போகுது. எப்பொழுது இவ்வளோ பெரிய கால் கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன நிலைமையாகும்? எப்பொழுதும் ஒரே மாதிரியான பழக்கமோ இருக்க முடியாது. இந்த தடவையோ விசேஷமாக பாரதவாசி குழந்தைகளின் முறையீடுகளை நிறைவேற்றினோம். ஒவ்வொரு சீசனுக்கும் அது அதற்கு அப்படிங்கிற பழக்க வழக்கம் இருக்கும். அடுத்த வருடம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பாருங்க. இப்பொழுது சொல்லிட்டா மகிழ்ச்சி இருக்காது. அனைவரும் பூசெண்டுகளோடு வருவீங்க தான் இல்லையா? தரமானதை உருவாக்கி கொண்டு வாங்க. ஏன் அப்படின்னா வரிசை என்னோடு தரத்தையும் சேர்த்து எண்ணிக்கை மேல் கிடைக்கும். பொதுவாக கூட்டத்தை கூட்டுவதில் தலைவர்களும் திறமை நிறைந்தவங்க அதிக எண்ணிக்கையும் சேர்க்கணும். ஆனால் தரமுள்ளதாக அந்த மாதிரி பூச்செண்டை கொண்டு வாங்க. இலைகளால் மட்டுமான பூச்செண்டை கொண்டு வராதீங்க அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. அந்த மாதிரி இறுதி வாகனத்துக்கு எவரடியான அனைத்து ஆத்மாக்களையும் அனுபவி மூர்த்தி ஆக்கும் மகாதானி, எப்பொழுதும் வரமளிக்கும் உருவாக்கும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைக்கிட்ட இருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை பெற்று தருவதற்கு பொறுப்பாளராகவும் ஆகும் ஆத்மாக்களுக்கு, எப்பொழுது சேவாதாரிகளின் கூடவே சக்திசாலியான ஆத்மாக்களை உருவாக்கக்கூடிய வளர்ச்சியின் கூடவே விதி மூலமாக பிராப்திகளினுடைய சித்தியை அடையக்கூடிய அந்த மாதிரி தந்தைக்கு சமமான சேவை செய்து கொண்டு சேவையிலிருந்து விலகி இருந்து தந்தையோடு செல்லக்கூடிய அன்பான நெருக்கமான மற்றும் சமமான ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். சேவாதாரிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. சொல்கிறாங்க பாப்தாதா, ஒருவர் ஆத்மாக்களுக்கு தந்தையினுடைய அறிமுகம் கொடுத்து தந்தையினுடைய ஆஸ்திக்கு அதிகாரி ஆக்குவதற்கு பொறுப்பான சேவாதாரி மற்றும் இன்னொருவர் யக்ய சேவாதாரி. இந்த நேரம் நீங்கள் அனைவரும் யக்ய சேவையில் பங்கை செய்கிறவங்க. யக்ய சேவையினுடைய மகத்துவம் எவ்வளோ பெரியது என்பதை நல்ல முறையில் தெரிஞ்சிருக்கீங்க. யக்யத்தினுடைய ஒவ்வொரு அணுவிற்கும் எவ்வளோ மகத்துவம் இருக்குது. ஒவ்வொரு அணுவும் பொற்காசுக்கு சமமானது. யாராவது ஒருவேளை ஒரு அணு அளவுக்கு சேவை செய்தாலும் ஒரு பொற்காசுக்கு சமமாக சேமிப்பாகுது. அதனால் சேவை இல்லை, வருமானத்தை சேமிச்சிங்க. சேவாதாரிகளுக்கு தற்சமயம் ஒன்று மதுபன் வரதான பூமியில் இருப்பதற்கான வாய்ப்பினுடைய பாக்கியம் கிடைத்தது. இரண்டாவது, எப்பொழுதும் சிரேஷ்ட சூழ்நிலை, அதன் பாக்கியம். மூன்றாவது, எப்பொழுதும் வருமானத்தை சேமிப்பதற்கான பாக்கியம். இப்படி எத்தனை விதமான பாக்கியம் சேவாதாரிகளுக்கு இயல்பாகவே பிராப்தி ஆயிடுது. அந்தளவு பாக்கியம் நிறைந்த சேவாதாரி ஆத்மாக்கள் அப்படின்னு புரிந்து சேவை செய்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அந்தளவு ஆன்மீக போதை நினைவில் இருக்குதா, அல்லது சேவை செய்து செய்து மறந்துடுறீங்களான்னு கேட்குறாங்க. சேவாதாரி தன்னுடைய சிரேஷ்ட பாக்கியம் மூலமாக மற்றவர்களுக்கும் ஊக்கம் உற்சாகம் கொடுப்பதற்கு பொறுப்பாளர் ஆக முடியும். அனைத்து சேவாதாரிகளும் எவ்வளவு நேரம் எந்த சேவையில் இருந்தாலும் தடையற்றவர்களாக இருங்க. எண்ணத்தில் கூட தடையற்றவர். ஒரு பொழுதும் எந்த விதமான தடையும் குழப்பமும் வர வேண்டாம். இதைத்தான் சேவையில் வெற்றி அடைபவர் என்று சொல்கிறது. எவ்வளவுதான் சமஸ்காரம் அல்லது சூழ்நிலைகள் மேலே கீழே சென்றாலும்
யார் எப்பொழுதும் தந்தையுடன் இருக்கிறாரோ, கூடவே தந்தையை பின்பற்றி நடக்கிறாரோ, எப்பொழுதும் தந்தையை பார்க்கிறாரோ, அவரே எப்பொழுதும் தடையற்று இருப்பார். மேலும் ஒருவேளை எங்காவது ஏதாவது ஆத்மாவை பார்த்தார், ஆத்மாக்களை பின்பற்றினார் என்றால் குழப்பத்தில் வந்துடுவாங்க. சேவாதாரிகளுக்கு சேவையில் வெற்றி அடைவதற்கான ஆதாரம் தந்தையை பாருங்க மற்றும் தந்தையை பின்பற்றுங்க. அனைவரும் உண்மையான உள்ளத்தோடு சேவை செஞ்சீங்க தான் இல்லையா? சேவை செய்து கொண்டே நினைவு சாட்டு எப்படி இருந்தது? நல்லது. தன்னுடைய உயர்ந்த பாக்கியத்தை உருவாக்கியிருக்கீங்க. ரிசல்ட் நன்றாக இருந்தது. நீங்கள் பெரிய பாக்கியம் நிறைந்த ஆத்மாக்கள். யக்ஞ சேவை செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. ஆகையினால் உங்களுடைய நினைவு அகலாமல் இருக்கும் அளவுக்கு பின்பு எப்பொழுதாவது தேவையாக இருந்தால் உங்களை அழைக்கும் அளவுக்கு காரியம் செய்துவிட்டு போங்க. களைப்பற்றவராகி யார் சேவை செய்கிறாங்களோ அதற்கான பலன் தற்சமயம் மற்றும் எதிர்காலம் இரண்டிற்கும் சேமிப்பாயிடுது. அந்த மாதிரி நீங்கள் அனைவரும் அவரவர்களுடைய பங்கை மிக நன்றாக செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. வரதானம்: எப்பொழுதும் வெற்றியின் நினைவின் மூலம் மகிழ்ச்சியாக இருக்கும் மற்றும் அனைவருக்கும் குஷி கொடுக்கக்கூடிய ஆகர்ஷணம் நிறைந்தவர் ஆகுக. ஆகர்ஷணம் நிறைந்தவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, எப்பொழுதுமே வெற்றியினுடைய நினைவின் மூலமாக மகிழ்ச்சியாக இருந்து அனைவருக்கும் குஷி கொடுக்கணும் அப்படின்னு. நான் ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றியடைந்த ஆத்மா, வெற்றி திலகம் வெற்றியில் பிரகாசித்து கொண்டு இருக்குது அப்படின்னா இந்த வெற்றி திலகம் மற்றவர்களுக்கு குஷியை கொடுக்கும். ஏன்னா வெற்றி ஆத்மாவினுடைய முகம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த முகத்தை பார்த்து குஷியின் காரணமாக இயல்பாகவே அனைவரும் ஆகர்ஷிக்கப்படுவாங்க. எப்பொழுதும் இறுதி நேரத்தில் யாரிடமும் கேட்பதற்கு நேரம் இருக்காது. அப்போது உங்களுடைய ஆகர்ஷணம் செய்யும் மகிழ்ச்சி நிறைந்த முகம்தான் அநேக ஆத்மாக்களுக்கு சேவை செய்யும். ஸ்லோகன்: அவ்யக்த நிலையின் ஒளியை நாலாபுறங்களிலும் பரப்புவதுதான் லைட் ஹவுஸ் ஆகுது. லைட் ஹவுஸ் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, அவ்யக்த நிலையினுடைய ஒளியை நாலாபுறங்களிலும் பரப்புவது அப்படின்னு. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.